5, 14, 23 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க புதனுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது. புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே நீங்க பார்த்தீங்கன்னா வியாபாரத்துறை. வியாபாரத்துறையில வந்து வியாபாரம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, எந்த விதமான புரொடக்ஷனும், மேனுஃபேக்சரிங்கும் இல்லாம, வெறுமனே சும்மா வெறும் ஆளா உட்காந்துக்கிட்டு, இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கை மாத்தி விட்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கமிஷன் ஏஜென்சி பண்றது, இவங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமான ஒரு தொழிலா இருக்கும். உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜாலியா போயிட்டுருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து புதனுக்குரிய பஞ்சபூதங்கள்ல புதனுக்குரிய தன்மையா குறிக்கக்கூடியது வாயுவோட தன்மை. வாயுவுடைய இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தான் வந்து இந்த கம்யூனிகேட்டரா போனாரு. ராமருக்கு வந்து கம்யூனிகேட்டரா வந்து யாரையுமே தேர்ந்தெடுக்கல. இவர தான் தேர்ந்தெடுத்தார். பிராணாயாமம், யோகாசனம் 2ம் பண்ணிட்டாங்கன்னாக்க, பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி, யோகாசனங்கிறது உடல் பயிற்சி 2யும் செஞ்சுட்டாங்கன்னாக்க, இவங்களுக்கு மட்டுமன்றி இவங்க ரத்த சொந்தத்தில இன்னும் ஃபியூச்சர்ல வராம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குங்கிறதையும் நம்ப முக்கியமா இத தெரிவிச்சுக்கிறோம் நம்ம இந்த விஷயத்துல. ஸோ இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு குழந்தையின்மை தீர்வுக்கு நிச்சயமா ஒரு வெற்றிய கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமையப்போகுது.